நண்பர்களுக்கு வணக்கம். இது பார்த்திங்கன்னா கடைசி வெள்ளி அன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே கொஞ்சம் பரபரப்பாக வேலை போய்கிட்டு இருந்தது. ஆனால் சமையல் வேலை வந்து கம்மி தான். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கோயிலில் வடிவாளம்மன் கோயில், இங்கே குலதெய்வ கோயிலில் வந்து வருஷாபிஷேகம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் லீவு, குமரன் லீவு. பாப்பாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூலில் அனுப்பணும். நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்களும் ஒரு 9 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு கிளம்பிடலாம். ஹஸ்பண்டும் குமரனும் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் கூட முடிக்காமல் கிளம்பி உடனே கோயிலுக்கு போக போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மட்டும்தான் லஞ்ச் ரெடி பண்ணணும். லஞ்ச் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன். சீக்கிரமாகவே எழும்பி ரெடி பண்ணிவிட்டு நானும் குளிச்சு கிளம்பிட்டேன். இந்த பாப்பாவுக்கு வந்து 8 மணிக்கு வேன் வரும். அவளை வேன் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே கோயிலுக்கு எதுவும் தேவையான பொருட்கள்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் பொருட்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பணும். ஹஸ்பண்டும் குமரனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோயிலில் வேலை இருக்குங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு காலையிலே பார்த்திங்கன்னா வாசல்லாம் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுலாம் வந்தேன். நல்லா விடிஞ்ச மணிக்கு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆகுது. ஆனால் நல்லா விடிஞ்ச மணிக்கு இருந்தது. வாசல் வந்து இப்போ தெளிக்கிறதே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா நல்லா இந்த சாரமழை பெய்தா, அதனால் வாசல் எல்லாமே நல்லா ஈரமாக இருக்குது. வண்டி பைக்கெலாம் உள்ளே எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணலாக ஆயிடுது. அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப் வச்சு கழுவுற மாதிரி தான் இருக்குது. அதனால் தண்ணி தெளிக்கிறத விட ஃபுல்லாக இப்போ இந்த வாசலில் இருக்க மண்ணை கழுவி விடுறது தான் நிறையா இருக்குது. கழுவி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பக்கத்தில் செடி இருந்துச்சு, அதுக்கும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி விட்டுட்டேன். ஏன்னா அந்த செடிக்கு வந்து இந்த மாதிரி பைப் வச்சு எப்போ தண்ணி பிடிக்காமல் அந்த மாதிரி பிடிச்சா தான் உண்டு. அதுக்கும் பிடிச்சி விட்டுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. ஏன்னா கோலம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா சாரமழை வந்து அழிச்சிருது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால போட்டுட்டேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார் சாதமும் அது கூடவே பார்த்திங்கன்னா கோவக்காய் கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணி அது கூடவே பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த 65 மாதிரி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. எங்களுக்கும் பார்த்திங்கன்னா காலையில் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து இதுதான் சோறு, சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதமும் இந்த ஃப்ரையும் கோவக்காய் பொரியல் இதுதான் எல்லாருக்குமே. கரெக்டாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் வேனுக்கு டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக மழை வந்துருச்சு. மழை பார்த்திங்கன்னா சரியான மழை, சாரமழை தான். நல்லா நம்ம இப்போ போய் எங்கள் வேன் ஸ்டாண்டில் போய் நிற்க முன்னே நல்லா நனைஞ்சிருவோம். அதனால் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா சாரமழை சூப்பராக பெஞ்சிட்ருக்கு. குற்றாலத்துலேயும் தண்ணியெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கான். நாங்கள் தான் இன்னுமே பார்த்திங்கன்னா குற்றாலம் குளிக்கவே போகலை. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாப்பாவை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் மழை கம்மியாகவே கொண்டு வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக நம்ம வீட்டில் வந்து இந்த மணிக்கு ஒரு உருளி வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப நாள் ஆசை. இந்த மணிக்கு ஒரு உருளியில் வந்து பூலாம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. டைம்ங்கிறத விட இப்போ தான் நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பங்கள்லாம் சிலது சரியாக அமையணும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அமைஞ்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உருளியில் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் ரோஸு, ஆரஞ்சு கலர் ரோஸ் போட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு தாமரை பூவும் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து தான் நம்ம பூனூரில் வந்து தான் கிளம்புனேன். ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வரையும் கரெக்டாக நம்ம வரதுக்கும் அந்த ஹோமம் ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்புறம் எங்கள் அண்ணியும் வந்துட்டாங்க. அண்ணி பையனும் வந்திருந்தாங்க. அவங்க கூடவே உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம். நல்லா உட்காந்து நல்லா பூஜைலாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஹோமகுண்டத்தில் உள்ளது அதை நிறைய அந்த பொருட்கள்லாம் நம்மளெல்லாம் எடுத்துக்கூடலாம் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் போய் போட்டுட்டு சூப்பராக வந்து ஹோமம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹோமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கலசத்துக்கு அபிஷேகம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அபிஷேகம், அதுக்கப்புறமா அன்னதானம். ரொம்ப சூப்பராக இருந்தது திருவிழா. அப்புறம் அண்ணியும் பார்த்திங்கன்னா எல்லா அண்ணியுமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேருமே வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இங்கே தள்ளி உட்காந்துருந்தே ஹோமம்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அம்மன் முன்னாடி போய் உட்காந்து அபிஷேகம்லாம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லபடியாக சந்தோஷமாக வருஷாபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே கோயிலில் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஊரில் அண்ணியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் வீடியோ தான் சரியாக எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா அங்கே நம்ம வீட்டில் வந்து நல்லா கருப்பு கடுங்காப்பியெல்லாம் போட்டு வடைலாம் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பலாப்பழம் ஒன்று வாங்கியிருந்தேன். எல்லோரும் வந்தாங்கன்னா கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பலாப்பழம்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம அவரைக்காய் செடியில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய காய்க்குதுன்னு, அது அன்னைக்கு ஒரு செடி பறிச்சோமா அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு செடி காய் இருந்தது. அதையும் பறித்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. சூப்பராக சந்தோஷமாக இந்த திருவிழா முடிஞ்சது. இன்னொரு நாள் வந்து விருந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது என்றைக்கும் தெரியல, எப்படியும் ஒரு 2 வாரத்தில் இருக்கும். அதையும் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு பழம் வாங்கினேன், 200 ரூபாய் சொன்னாங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எல்லாம் நாங்களே கட் பண்ணி உரித்து சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு 8 மணிக்கு ஒரு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா மறுநாள் எல்லாேருக்கும் ஒர்க் இருக்குங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊரில் விருந்தோடு மீட் பண்ணலாம். பாய்.